வணக்கம். முக்கிய செய்திகள். பஹல்காம் தாக்குதல் உள்நாட்டு சதி, பாகிஸ்தான் மேல் பழி, காஷ்மீரிலிருந்து மன்சூர் அலிகான். விரிவாக பார்க்கலாம். சுற்றுலா சென்ற 26 பேரை சுட்டு படுகொலை செய்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பிட்ட மதத்தினர் இந்த தாக்குதலில் டார்கெட் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகரும் அரசியல்வாதியுமான மன்சூர் அலிகான் காஷ்மீரில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். பயங்கரவாத தாக்குதல் நடந்த பஹல்காமில் தற்போது எப்படிப்பட்ட சூழல் நிலவி வருகிறது, அங்குள்ள மக்களின் மனநிலை என்ன, குறிப்பிட்ட மதம் குறிவைக்கப்பட்டிருக்கிறதே என பல்வேறு கேள்விகளை முன்வைத்தேன். என்னுடைய காஷ்மீர் பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று. காஷ்மீரில் நண்பர் வீட்டு திருமணம் இன்று நடக்கிறது. அதனால் கடந்த மாதமே காஷ்மீருக்கு டிக்கெட் புக் செய்துட்டோம். என் மனைவி மற்றும் பிள்ளைங்க காஷ்மீரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டதால் குடும்பமாக கடந்த 28ஆம் தேதி காஷ்மீர் வந்தடைந்தோம். அதற்குள் 22ஆம் தேதி பஹல்காம் தாக்குதல் நடந்துடுச்சு. இந்த கொடூர சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கல. உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை இந்த பேட்டியின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நான் காஷ்மீர் வர்றது இது 2வது முறை. ஏற்கனவே தாயகம் பட ஷூட்டிங்கிற்காக வந்திருக்கேன். அப்போல்லாம் காஷ்மீர் மக்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ மகிழ்ச்சி புலப்படல, கண்ணீர் முகங்களா தென்படுறாங்க. குறிப்பா காஷ்மீருக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதிலிருந்து உரிமைகள் பறிக்கப்பட்டு அகதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாயிருக்கு. அதுவும் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அவங்க நிலைமை இன்னும் மோசமாகிடுச்சு. இந்தியாவின் பெரும்பான்மையான மாநில மக்கள் சந்தோஷமாக இருக்கும்போது காஷ்மீரிகளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? நான் பரி மஹால், குல்மார்க், பஹல்காம் உள்ளிட்ட பல பகுதிகளை குடும்பத்துடன் நேரில் போய் பார்வையிட்டேன். காஷ்மீர் மக்களுக்கு சுற்றுலா தான் வருமானத்தை கொடுக்குது. டூரிஸ்ட் வந்தால்தான் வீட்டில் அடுப்பு எரியும். -டிகிரி குளிரில் குதிரைகள் மேலே மக்களை உட்கார வச்சு அழைச்சிக்கிட்டு போகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. மாடுகளை விட அடிமைத்தனமாக குடும்ப வறுமையை போக்கிக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்கள இன்னும் வறுமையில் தள்ளியிருக்கு பஹல்காம் சம்பவம். எல்லோரும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலா பயணிகளோட வருகை குறைஞ்சிடுச்சு. அப்படியே சில சுற்றுலா பயணிகள் வந்தாலும் பயந்துக்கிட்டு ஆட்டோவில் போயிடுறாங்க. குதிரையில் வர்றதுக்கே பயப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் என் குடும்பத்தினரும் குதிரையில் போனோம். பஹல்காம் பேயறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போதான் இராணுவ பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பை முன்கூட்டியே செய்திருந்தா அத்தனை அப்பாவி உயிர்கள் பலியாக இருக்க மாட்டாங்களே. காப்பாற்ற போன காஷ்மீரிகளும் உயிரிழந்திருக்க மாட்டாங்களே. அதுவும் ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தில் எப்படி சிசிடிவி இல்லாமல் போகும்? எப்படி ஒரு வாட்ச்மேன் கூட இல்லாமல் போவார்? இதனால் தான் பஹல்காம் தாக்குதல் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது. முக்கியமாக காஷ்மீர் மக்களே இது தீவிரவாத தாக்குதல் இல்லைன்னு சொல்கிறாங்க. தேர்தல் அரசியலுக்காக உள்நாட்டு மக்கள் மீதே நிகழ்த்தப்பட்ட சதின்னு தீர்க்கமாக நம்புகிறாங்க. உள்துறை அமைச்சகத்தோட நடவடிக்கைகளும் அவங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் செயின் பறிப்பு சம்பவங்களால் ஈடுபட்டவங்களை உடனடியாக கைது பண்ணினது காவல்துறை. தமிழ்நாட்டு காவல்துறையிடம் இந்த கேஸை ஒப்படைச்சா கூட காஷ்மீரில் யார் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் உள்துறை அமைச்சகம் ஏன் இன்னும் யாரையும் கைது பண்ணலை, கண்டுபிடிக்கவும் இல்லை. ஏதோ பழைய படத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் தாக்குதல் நடத்தினார்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் மேலே பழியை போட்டு மதவெறியை தூண்டிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் மக்களும் பாவம். பாகிஸ்தான் வறுமையும் ஏழ்மையும் சூழ்ந்த நாடு. அரசியலுக்காக அவங்க மேலே பழியை போட்டு ஓட்டு வேட்டை நடத்த பார்க்குது அரசு. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எல்லோருக்கும் இது உள்நாட்டு சதிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பார்டரிலிருந்து பல 100 கிலோமீட்டர் தாண்டி பஹல்காம் இருக்கு. அவ்வளோ தூரத்திலிருந்து கடும் குளிரில் காட்டு வழியில் வந்து எப்படி சுட முடியும்? எப்படி வந்திருப்பாங்கன்னு மக்களே கேள்வி எழுப்புறாங்க. அவங்களோட கேள்வி நியாயமாக இருக்கு. நான் ஒரு நடிகன், எனக்கு மதம் கிடையாது. எல்லா மக்களும் எனக்கு வேணும். நான் மத அடிப்படைவாதத்துக்கு எதிரானவன். இந்த பயங்கரவாத தாக்குதலை ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் காஷ்மீர்களின் கேள்வி நியாயமாக இருக்கே என்கிறார் ஆதங்கத்தோடு மன்சூர் அலிகான். நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.